நம்ம ஃபிலிம்ரோ வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் ஒரு சில டைமில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் ஷோ ஆகுதா? இந்த எரரை எப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணுறதா பார்க்குறோம். ஓகே, ஒரு 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தட் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஒர்க் ஆகுதான்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம பண்ணலான்றதை பார்க்குமா? ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் எரர்னு சொல்லி காமிக்கும். இந்த மாதிரி எரர் வந்தால் இதை நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுது. ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா தான் இதாகும். ஓகே, நீங்கள் க்ளோஸ் எத்தனை டைம் கொடுத்தாலுமே இதாகாது. அதனால் ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ விண்டோஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வைரஸ் தேர்ட் பார்ட்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் மேனேஜ் ஒரு செட்டிங்னு இருக்கும். ஓகே, அந்த வைரஸ் தேர்ட் பார்ட்டிஷனில் மேனேஜ் செட்டிங் இருக்கும். இல்லை ரியல் டைம் பார்ட்டிஷன்றது வந்து ஆஃப் பண்ணுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணுறேன். ஓகே, பர்மனெண்ட்டாக எப்படி ஆஃப் பண்ணணும்னாலும் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? பட் இதை டெம்பரரியாக ஒன்று ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இதில் வேற ஒரு மெத்தட் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். என்ன பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க, அங்கே எக்ஸிகியூஷன் இருக்கும். அதில் ஆட் த ரிமூவ் எக்ஸிகியூஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆட் த எக்ஸிகியூஷன் இருக்கும். ஓகேவா? பட் அதில் கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டர் உங்களுக்கு ப்ராப்ளமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். எல்லாம் பண்ணுங்க, ஃபைலு, ஃபோல்டரு, ஃபைல் டைப்பு, ப்ராசஸ் இருக்குது. இதில் ஃபைல் கொடுக்குன்னா ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைல் எந்த ஃபைலோ அதை வந்து இது பண்ணுற மாதிரி வரும். ஃபோல்டர்னா அந்த ஃபோல்டர் மொத்தமாகவே நீங்கள் வந்து அதுக்குள்ளே எது இருந்தாலும் கொலாப்ஸ் ஆகாத மாதிரி. இப்போ நான் ஃபைலை கிளிக் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் பாருங்கள், இப்போ நான் இங்கே இருக்கிறது வந்து அது ஃபோல்டரு. அதை கிளிக் பண்ணாங்க ஃபைல் நேமில் வந்து வரலைங்களா? இதுவே குரோமை கிளிக் பண்ணோடனே வந்துருச்சு. அப்போ எந்த ஃபைலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்களோ அதோட நேம் தான் வரும், ஃபோல்டர் நேம் வராது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டர் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் மொத்தமாக இப்போ இந்த விண்டோஸ் ஸ்டார்னு கொடுத்தோன்னே அந்த விண்டோஸ் ஸ்டார் உள்ள இருக்க ஃபைல் எதுவுமே கொலாப்ஸ் ஆகுது, அதில் எதுவுமே ரிமூவ் பண்ணாது அப்படின்றதுக்காக கொடுக்குறதான். ஓகே, இப்போ நம்ம பிசியில் போய்ட்டு கூகுள் குரோமில் போய்ட்டு யூசர்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய நேம் என்னவோ உங்களுடைய கம்ப்யூட்டர் பிசி நேம் போடுறீங்களா அதை ஜஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க, செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே எதுவுமே கொலாப்ஸ் ஆகாது. ஓகே, ஜஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சுங்களா, ஃபோல்டரே ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த யூசரில் இருக்க உங்களோட பிசி நேமில் இருக்க இந்த ஃபோல்டர் வந்து எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இல்லை சார் எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அதே ஆட் எக்ஸிக்யூஷனில் போய்ட்டு ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். எந்த சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் பண்ணுறது இல்லாமல் சாஃப்ட்வேர் மட்டும் இப்போ நான் விண்டோஸ் ஷேருங்களா அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு உங்களோட அந்த சாஃப்ட்வேர் தான் லான்ச் இருக்குல்ல, கீழே இருக்க அந்த ஒண்டர் ஷேர் தான் வீணாக கூடனா அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். அங்கே பாருங்கள் ஏபி டேட்டா லோக்கல் த பீரியஸ் எல்லாமே காமிக்கலாம். அந்த லொக்கேஷனோட எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகாது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கான லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு இருக்கும். ஓகே, அந்த டவுன்லோட் அப்படின்ற ஃபைல். ஓகே, அந்த ஃபைல் வந்து 12 MB இருக்கும். இந்த ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்களா? ஜஸ்ட் இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டாக வரும். டேரெக்டாக இது தான் வரும். இதில் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். இதில் டவுன்லோட் பண்ணவே டவுன்லோடில் போய்ட்டு எங்கே டவுன்லோட் பண்ணுவோம் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஓகேவா? அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வரும். அந்த ஃபைல் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபைலில் பாஸ்வேர்ட் கேட்கும். அது என்ன பாஸ்வேர்ட்னு உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அந்த பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஃபைல்னு கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஃபைல்னு கொடுத்தவனே உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுன்றது கேட்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் சேன் அப்படின்றதான் பாஸ்வேர்ட். அந்த நான் போடுற மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, பட் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி அதில் மொத்தம் 4 ஃபைல் இருக்கும். அந்த 4 ஃபைலையுமே ஆல் செலக்ட் கொடுத்து அதில் காப்பி பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து காப்பின்னு கொடுக்குறேன். காப்பி கொடுத்தோன்னே இப்போ இது வந்து ஃபைல் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்களா அந்த அப்ளிகேஷனில் போய் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதில் ஷீமோர் அப்படின்றத கொடுத்து அதில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். அந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சி ப்ரோக்ராமில் எங்கே ஃபைலில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலில் போய் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் ஆச்சுங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜஸ்ட் சைடில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் இப்போ அந்த 4 ஃபைல் காப்பி பண்ணிக்கலாம். 4 ஃபைலுமே காப்பி பண்ணி ஹலோ அப்படின்னு ரிப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா ரிப்ளே வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த ஃபைல் வந்து அதில் அப்லோட் ஆகிடும். ஓகே, அப்லோட் ஆனதுக்கப்புறம் திரும்ப போய் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, நான் இப்போ பாருங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபிலிம்ரோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எரர் வந்தது. இப்போ ரெண்டாவது இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட் நார்மலாக ஓப்பன் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணி
பண்ணி பார்த்தாலும் ஓகே ஆகும். நான் இப்போ ஜஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு ஓகேவா. இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு ஓப்பன் ஆகுங்களா, சரி ஓகே. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கூட நான் ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணி தரேன். ஏன்னா நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ண சார் நீங்கள் சும்மா எதனா எடிட் பண்ணி வச்சுங்க, பட் இது 100% ஒர்க் ஆகும் ஓகே. அந்த ஃபைல்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து ஒர்க் ஆகும் ஓகே. அப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், நான் ஏதாவது ஒரு பிக்சரோ இல்லை ஒரு இமேஜோ ஜஸ்ட் அதில் வச்சு பேக்கப் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஏன்னா இதனால் வந்து கீ ஏன்னா ரிமூவ் ஆகிடுவான்னு கேட்டிங்கன்னா கீ எதுவும் ஆகாது. அதுக்காக தான் உங்களுக்கு செக் பண்ணுறது. இப்போ ஜஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.